ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் ரீனா பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ராகுல் ஒருத்தர் யூடியூப்பில் ஃபெமிலியர் ஆனார் இல்லையா, அவரோட ஆத்மா ஜஸ்ட்டு நான் இப்போ என்கிட்ட சொன்னது என்னென்னா, தயவு செய்து என்னை பற்றி வீடியோஸ் போடுறவங்கெல்லாம் தயவுசெய்து வீடியோஸ் போடாதீங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நான் என்னோடய கண்ட்ரோல் இழந்து அவரோட ஆக்சிடெண்ட் அவரால் தான் நடந்துச்சான். ஒவ்வொரு ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் இழந்து கீழே ஸ்கிப் ஆகி விழுந்துட்டாராம். இது யாரோட காரணமும் இல்லை. ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. தயவு செய்து அதை பேச வேணாம். தயவு செய்து பேச வேணாம் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று என்னை வச்சு யாரும் பப்ளிஷ் ஆகாதீங்க. பப்ளிஷ் ஆனேன்னா ஒருத்தர் யார் என்னை வச்சு பப்ளிஷ் ஆகிறாங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக எதனா தப்பு நடக்கும்ன்றது ஆக்ரோஷமாக சொல்கிறாப்புல. தயவுசெய்து இதுக்கு மேலே யாரும் வீடியோ போடாதீங்க. அவரை நீங்கள் தயவுசெய்து டார்ச்சர் கொடுக்காதீங்க. அவர் துர்மரணம் அடைஞ்சிருக்காரு, சரிங்களா? ரொம்ப மோசமாக ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காரு. தயவு செய்து அவரை நீங்கள் மேலே கோவப்படுத்தாதீங்க. அதுவும் முக்கியமாக அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சொல்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணுன்ட்டு அவரை பற்றி தப்பாக பேசுகிறத விட்டுருங்க, சரிங்களா? அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. அவர் வாழும் போதையும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தார். அவர் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த வீடியோ சந்தோஷமாக தான் போட்டார். வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக தான் இருந்தார். நிம்மதியாக தான் இருந்தார். யாருங்க குடிக்கல சொல்லுங்கள்? யாருங்க குடிக்கல? எல்லாமே தான் குடிக்கிறாங்க, சரிங்களா? அவர் குடித்தது அவர் குடிக்கிறது அவரோட உடம்பு வலிக்கோ அந்த ஒரு ஒரு ஜென்ஸுன்ற ஒரு இதுக்கு அவங்க குடிக்கிறாங்க. இதே சொல்லி காமிச்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரொம்ப அழுகுறாரு. தயவு செய்து நீங்கள்லாம் அம்மா தானே, பேரண்ட்ஸ் தானே, கட்டின பொண்டாட்டி தானே, எதுக்கு அவர் அசிங்கமாக விமர்சனம் பார்த்துறீங்க? அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்ஸு சில பேரெல்லாம் அவரை டார்கெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் வீடியோ இதாகிறதுக்கு வைரல் ஆகிறதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புங்க. அப்படி பண்ணாதீங்க. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளாகவே ஒரு ஆத்மா திடீர்னு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஜெயலலிதா அம்மா ஆத்மா ஒண்டி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சில ஆத்மாங்க கண்ணுக்கு தெரியும். ஒரே ஒரு நாய்க்குட்டி, எங்கள் சொந்தக்காரங்களோட நாய்க்குட்டி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அதை அவங்கக்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். தவிர இன்றைக்கி ஒரு 2 நாளாகவே ஒரு ஏதோ ஒரு ஷேடோ வந்துட்டு போகுது. ஸோ எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஷேடோ எதுக்காக வந்துச்சுன்றது இப்போ தாங்க எனக்கு தெரியுது. என்கிட்ட ரொம்ப அவர் ஆக்ரோஷமாகவும் அழுதுகிட்டும், ஃபஸ்ட்டு அழுது சொன்னார், இப்போ ஆக்ரோஷமாக சொல்கிறாரு. தயவுசெய்து யார் யார் கண்டென்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு எதனா சம்திங் நடந்தால் அவர் மேலே குற்றம் சொல்லாதீங்கன்றும் சொல்லிட்டாரு. தயவுசெய்து யாரும் போடாதீங்க, ஓகேங்களா? அந்த ஆத்மாவை தயவுசெய்து கொச்சப்படுத்தாதீங்க. அந்த ஆத்மாவை தயவுசெய்து அவர் உயிரோடு இருக்கும் போதோ அவரை ஒன்றும் பெருசாக தூக்கி கொண்டாடல யாரும், சரிங்களா? செத்த உடனே இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து அவரை திரும்பியும் யாரும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா ஆக்ரோஷமாக ஒரு ஆத்மா ஆக்ரோஷமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே யாரும் அந்த வீடியோ போடாதீங்க. அதுக்காக தான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. 2 நாளாக ஒரு ஷேடோ வந்துட்டு போகுது. ஆனால் என்ன ஷேடோ யாருலாம் தெரியல. இப்போ இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. எனக்கு தம்பி மாதிரி அந்த பிள்ளை, என்னோடய வயசு சின்னது. அந்த பிள்ளை 25 இல்லை 27 எல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? யாரையும் பற்றி நான் நேற்றே ஒரு பதிவு பண்ணேங்க. ஜெயலலிதா அம்மா அதை வச்சு நேற்றே ஒரு பதிவு போட்டேன்.
எந்த ஒரு ஆத்மாவும் உங்கள் கிட்ட வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா அசிங்கப்படுத்தாதீங்கன்னு. இப்போ இந்த ஆத்மா வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டாங்க, அதனால தான் வீடியோ போடுறேன். இது பப்ளிஷ் ஆகிறதுக்காகலாம் சத்தியமாக நான் வீடியோ போடலங்க. தயவு செய்து அவரை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே தயவு செய்து சைலண்ட்டாக இருந்துருங்க. உங்களுக்கு அது வார்னிங்காக கொடுக்க சொன்னார், அந்த வார்னிங்கை நான் கொடுக்குறேன். இதுக்கு மேலே அவரை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரக்கூடாது. அவர் சொன்னது ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்கிறது, எந்த ஒரு நியூஸும் வரக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸு சொல்கிறேன், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், யாரும் வந்து தப்பாக இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து நான் வந்து பிறப்பேன்னு சொல்கிறாரு. அவங்க வீட்டில் யாருனா மூலிமா பிறக்கலாம், இல்லை அவங்க என்ன சொல்கிறது, கல்யாணம் இருக்க அந்த பிள்ளைக்கு கர்ப்பம் தளிச்சிருந்தா அவராக கூட வந்து பிறக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மாமியார் மருமகளை இப்படியே அடிச்சுக்கினே இருந்தீங்கன்னா, ஒரு உயிர் ராகுல் வரமாட்டார், சரிங்களா? உங்களுக்கு உண்மையிலே உங்கள் புருஷன் மேலே லவ் இருக்குது, உங்கள் புருஷன் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து சைலண்ட்டாக இருங்க. உங்கள் புள்ள உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் வாய் மூடிட்டுருங்க, சரிங்களா? தயவுசெய்து 2 பேரும் வந்து அடிச்சுக்காதீங்க. அவரால் டார்ச்சர் தாங்க முடியலன்னு. இன்னொன்று வந்து தினைக்கும் வந்து ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி வச்சு, ஐ மீன் காக்காவுக்கு வைக்கிறீங்களோ, இல்லை ஒதுக்கி வச்சு நாய்க்கு போடுறீங்களோ, இல்லை காக்காவுக்கு போடுறீங்களோ, பைரவன் இல்லைன்னா சனி பகவான் இவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு பிடி சோறை வச்சுருங்க, எச்சம் பண்ணாமல் வைங்க, சரிங்களா? எச்சம் பண்ணாமல் அந்த ஒரு பிடி சோறு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. தயவு செய்து அவங்க 16 நாளுக்குள்ளே திரும்பியும் மறுபிறவி எடுக்கணுன்னா எல்லாமே வாய முடிக்கோங்க, எல்லாமே அவர் வந்து பிறப்பார். இல்லை நீங்கள் இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா அவர் இறந்த இடத்துலையே வந்து கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் மேலே ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும், அதையும் நீங்கள் பார்ப்பீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் தயவு செய்து அவரை வந்து யாரும் அசிங்கப்படுத்தாமல் இருங்க, போதும், சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ்.